பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். John chapter 8 verse 12. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். I am the light of the world. He who follows me will not walk in the darkness but will have the light of life. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது இயேசு நம்முடைய உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்று. அவரை பின்பற்றுகிற நம்ம இந்த உலகத்துல நம்ம இருள நம்ம நடக்காம ஜீவ ஒளியை அடைந்திருப்போம் என்று வேத வசனம் சொல்கிறது. உண்மைதான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்துல அநேக மனுஷங்க ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்தாங்க, வியாதியின் பிடியில இருந்தாங்க, ஏதோ ஒரு இருள் போன்ற ஒரு சூழ்நிலையில பாவத்தின் அடிமைத்தனத்திலையும் அசுத்தத்தின் அடிமைத்தனத்திலையும் உலகத்துல இருக்கிற அநேக பிரச்சனைகளின் நிமித்தம் அவங்க கவலையோட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவர் அநேகருக்கு விடுதலையை கொடுத்து அநேகருக்கு பரிபூர்ண ஒரு விடுதலையை கொடுத்து அவர் இந்த உலகத்துல நமக்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். இன்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறார். நம்மளுடைய தேசம் நம்மளுடைய உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அவரால் தான் நம்ம இன்னைக்கு விடுதலையோட இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தின் அடிமைத்தனத்துல இருள் போன்ற ஒரு சூழ்நிலையில அவங்க சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒளியை அவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க முடியும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ ஒளியை கொடுக்க முடியும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும். இயேசு மட்டும்தான் இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற தேவன். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை தர வல்லமை உள்ள தேவன். இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களா, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்களா, இல்ல ஏதோ ஒரு வியாதியின் பிடியில இருக்கிறீங்களா, இல்ல உங்க குடும்பத்தினர் யாரோ இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா, இயேசு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. இயேசுவின் இடத்துல நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம், அந்த இருள் போன்ற ஒரு சூழலில் இருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்க பார்க்க முடியும். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அற்புத விடுதலை, அற்புத சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இயேசு நமக்கு ஒளியாய் இருக்கிறார். நம்மளுடைய தேசத்திற்கும் நம்முடைய உலகத்திற்கும் அவர் ஒளியாய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அவர் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் கவலைகள் இருந்துச்சுன்னா ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கத்தை நீக்கி போடுவார். நீங்க சந்தோஷமாக வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, ஆண்டவரே, பாவத்தின் இருளர் வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வந்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக தகப்பனே பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுங்க. வியாதியின் பிடியில இருக்கிறாங்க, ஒரு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, நீங்க தகப்பனே ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே ஏசப்பா வெளிச்சத்தை கொடுங்கப்பா. எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க ஏசப்பாவை விசுவாசிச்சு நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க இருள நீங்க நடக்க மாட்டீங்க, நீங்க வெளிச்சத்துல இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒளியை கொடுத்திருப்பார். நீங்க எந்த ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அதனால ஏசப்பாவை நம்பி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியாக இருப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வியாதியில இருந்து நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா இயேசுவிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் அற்புத சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. God bless you. Have a blessed day.